மக்கள் அனைவருக்கும் வணக்கம். அதாவது வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாளர் இருந்தீர்கள் என்றால், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதாவது தமிழகத்தின் அடுத்த முதலமைச்சர் யார் என்று சட்டப்பேரவை தேர்தல் முடிந்து முடிவுகள் இன்னும் ஓரிரு நாட்களில் வரவுள்ளதால், இதனையடுத்து கருத்து கணிப்பாக அனைத்து சேனல்களும் எடுத்த முடிவின்படி அடுத்த முதலமைச்சர் யார் என்ற கேள்விக்கு பதில் கிடைத்துவிட்டது. அது வேறு யாரும் இல்லை, தாவேகா கட்சியின் தலைவர் விஜய் அவர்களே ஆவார் என பலரும் கூறியிருக்கிறார்கள். இதில் ஒரு கருத்து வேறுபாடுகள் இருக்கிறது. ஏனென்றால் ஒரு சில சேனல்களில் விஜய் முன்னிலையிலும் இருக்கிற போல், அதன் பிறகு மற்றொரு சேனல்களில் திமுக கட்சி முன்னிலையில் இருப்பது போல் என மாறி மாறி வருகிறது. இதனையடுத்து அதிமுக கட்சியும் முன்னிலையில் இருப்பது போல் காண்பிக்கிறது. இதன் அடிப்படையில் எந்த கட்சி தான் முன்னிலையில் இருக்கும், வரும் தேர்தலில் வெற்றி பெற்று எந்த கட்சி வெற்றி பெறும் என ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது. இதனையடுத்து இம்மூன்று கட்சி மற்றும் கூறுகிறீர்களே, நாம் தமிழர் கட்சி என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாம் தமிழர் கட்சி எந்த கட்சியிலும் எந்த தொகுதியிலும் வெற்றி பெறாது என கருத்து கணிப்பாக வந்திருக்கிறது. ஆனால் அது முடிவல்ல. முடிவு அப்பொழுதுதான் தெரியும் என்ன நடக்கிறது என்று, என்னென்ன மாற்றங்கள் நிகழும் தமிழகத்தில் அப்படின்றத பொறுத்திருந்து காண்போம். இதனை அடுத்து மிகவும் ஒரு முக்கியமான தகவல் மக்களே, அதாவது தமிழகத்தில் திமுக வென்றால் அவர்கள் இயற்றிய கொள்கைகள் கோரிக்கைகள் அனைத்தையும் மீண்டும் செயல்முறைக்கு கொண்டு வருவார்களா என்று கேட்டீங்கனால், அதற்கு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. அது ஏன் என்று வீடியோவின் கடைசியில் கூறுகிறேன். இதனையடுத்து அதிமுக வெற்றி பெற்றால் குடும்பத்திற்கு, அதாவது குடும்ப அட்டை வைத்திருப்பவர்களுக்கு, ரேஷன் கார்டு வைத்திருப்பவர்களுக்கு 10,000 ரூபாய் என கூறியிருந்தார். முதலில் அத்திட்டத்தை அவர் அமல்படுத்துவாரா அப்படின்றத பொறுத்திருந்து காண்போம். இதனையடுத்து எந்த கட்சி வென்றாலும் சரி, அவர்கள் நிறைவேற்றிய கொள்கைகள் கோரிக்கைகள் அனைத்தும் உங்களுக்கு தெரியும். அதனை பார்த்தீங்கன்னா அக்கட்சி அனைத்தையும் செயல்படுத்துகிறதா அப்படின்றது தான் ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கும். இதில் இருந்து தமிழக மக்கள் எப்படி ஏமாறப் போகிறார்கள் அப்படின்றத பொறுத்திருந்து காண்போம் மக்களே. வரும் தேர்தலில் கண்டிப்பாக வெற்றி அடைய போவது இந்த கட்சி தான். அது எந்த கட்சி என்று மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. ஓகே மக்கள், அடுத்த வீடியோவில் அடுத்த காணொளியில் புதிய செய்திகளுடன் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.